மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமா. ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்ர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம் சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார்.
இப்போ பார்த்தாலேயானால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம். அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தேன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த வக்ர குரு பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கா. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 90 நாளும் இருக்குது. அதனால் பார்த்தீங்களேயானால் பண வரவு எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குடும்பத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேச்சின் தன்மையினால் பார்த்தேனால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய பேச்சின் மூலியமாக அடுத்தவரை ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சோர்டு டாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 இந்த 3 இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்குறார். இந்த குரு பகவான் இந்த 3 இடத்தையும் பார்க்கறதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன ஏற்றங்கள் ஏற்படும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க.
எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். அவர் நின்ற இடம் அப்படின்றது 2ஆம் இடம். 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. அது உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தை குறிக்குது. 6ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு ரணரோக சத்துருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உடல்நல உபாதையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. குரு பார்க்கறதுனால அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இருந்துச்சு. அப்போ அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த 11/2/2025 அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் கிடைச்ச வேலையில் பதவி உயர்வு பண வரவு கிடைக்காம இருந்துச்சு, அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவின் பார்வையினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது குரு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு. பிரகஸ்பதியான குருவுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. அவர் பார்க்கக்கூடியது அந்த செவ்வாய்க்கு வீடான இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இந்த 2025க்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு வக்ர காலகட்டங்களாக இருந்ததுனால குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். இதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குரு வக்ரமாக இருந்ததுனால அவர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள். அந்த ஏமாற்றப்பட்ட காலகட்டங்கள் முடிஞ்சு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உங்களுடைய சாதுரியத்தனத்தினாலும் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் கூடுறதுனால இழந்த இழப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வையாக இருக்கார். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு இதில் மகரத்தை பார்க்குறாரு. இதை பொறுத்தளவுக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வக்ர நிவர்த்தியில் பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் இருந்துகிட்டு இருந்துச்சு. கடன் வாங்கி உங்களுடைய நிறுவனத்தை இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த கடன்லேருந்து தொல்லைகள் எல்லாம் எப்போ அப்படின்னாக்க கஸ்டமர் அதிகமாக வந்தால் வியாபாரம் கூடும். அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது 11/2 பிப்ரவரியிலேருந்து அதிகமான கஸ்டமர் வருவாங்க. பொருளாதாரம் தங்கு தடை இல்லாமல் இருக்கும். எப்போ பொருளாதாரம் தங்கு தடை இல்லையோ அப்போ வியாபாரம் நல்லா பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த இடம் ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் இடம்ன்ற ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான மார்க்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செய்து அங்கே போய் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தனுக்கு பணம் தாராளமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் சந்தோஷங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேஷராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அதி அற்புதமான வக்ர நிவர்த்தின்னே சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாபுத்தியின் அடிப்படையில் அதுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே. இப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. தனகாரகனாகிய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு. அதனால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இது உண்டு. இது கோச்சார ரீதியில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்க்குற போது என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது கோச்சாரம். ஜாதகங்கிறது வேறு, கோச்சார ரீதியில் சொல்கிறதுங்கிறது வேறு. அப்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம் குரு திசை நடப்பவர்களாகவோ அல்லது இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால் சுக்கிரனுடைய திசை நடப்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கெடுபலன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னு கேட்டால் குரு வந்து ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய இதாக சொல்ல முடியாது. அதனால் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சனி திசை சுக்கிர திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆலங்குடி போகணும். ஆலங்குடியில் போய் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுற போது இந்த தட்சிணாமூர்த்திக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மஞ்சள், தங்கம், இப்படி நிறைய ஒன்று சொல்லலாம். மஞ்சள் நிறத்தில் உள்ள வாழைப்பழங்கள், கொண்டக்கடலை, இப்படி பலவிதமான இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற இதில் அந்த மஞ்சள் பொருள்கள் உள்ளது. வாழைப்பழத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாழைப்பழங்கள் மஞ்சள் பழத்தில் இருக்குது. இந்த மோரிஸ் வாழைப்பழம்னு மஞ்சளில் இருக்குது. அதேமாரி வந்து ரஸ்தாளி மஞ்சளில் இருக்கும். மஞ்சப்பழம்னு ஒன்று இருக்கிறது, அதுவும் வந்து பூவன் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய வாங்கி வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு, ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நிறைய வாங்கி அங்கே வர்ற மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணணும். அதுபோல் மேற்கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்றவர் குருஸ்தானத்துக்குரியவர். அப்போ குருன்னா கல்விக்குரியவர். அப்போ அந்த கல்விக்கு உண்டான பணிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு வாங்கி கொடுக்கலாம், பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம். இந்த தர்மங்கள்லாம் பண்ணலாம். முடிஞ்சால் வந்து தங்கத்தால் கூட வந்து உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தங்கம் கூட தான தர்மமாக கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தர்மத்தில் சிறந்தது வந்து தலை சிறந்தது தர்மந்தான். அதனால் அந்த தர்மம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தையே தலை காக்கக்கூடிய இதெல்லாம் உண்டாகும். அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள். அதனால் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மேஷ ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் வேலை நிமித்தமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின் பொருட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும், தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக 95 விழுக்காடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு தங்கமயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.